இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி வந்துட்டு துணியெல்லாம் கொண்டு போயிட்டு சேரிட்டி ஷாப்பில் டொனேட் பண்ணிட்டு வரங்கிறத பார்க்கலாம். நாங்கள் போனது வீக்கெண்டு, அதனால் வந்துட்டு ரோடு வந்துட்டு கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்காகவே இருந்தது. இருந்தாலும் ஒரு வழியாக வந்துட்டு இப்படியே மேனேஜ் பண்ணி போயாச்சு. போயிட்டு கடை முன்னாடி வந்துட்டு ஸ்டஃப் இறக்கி வச்சுட்டு கடைக்குள்ளே கொண்டு போயிட்டு கொடுக்கலான்ட்டு போனோம். மெயினாக போனதே வந்துட்டு கடையோட சேல்ஸ் மேனேஜரை பார்த்துட்டு இது மாதிரி வந்துட்டு நாங்கள் டொனேட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். உடனே வந்துட்டு அவங்க கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் ஐடரா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு முதல்ல வந்துட்டு இது மாதிரி டொனேட் பண்ணிக்கிறீங்களான்னு அர்த்தம். அதனால் வந்துட்டு நாங்கள் ஆமாம் டொனேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னோம். அப்புறம் வந்துட்டு அவங்க செக் பண்ணுறதுக்காக எங்கள் பேரும் நாங்கள் இருந்த போஸ்ட் கோடு எடுத்துக்கிட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு பார்த்தா எங்கள் பேர் வந்துச்சு. வந்ததையும் வந்துட்டு எங்கள் தான் வந்துட்டு ஆட் பண்ண ட்ரை பண்ணாங்க புது டொனேஷனை. ஆனால் அவங்களால முடியல. அதனால வந்துட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் அப்புறமா சிஸ்டில் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஓகேன்ட்டு அந்த ஷாப்புக்குள்ளே வந்துட்டு சரி ஓகே எது புதுசாக வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். வீடியோவுக்காக சரி அங்கே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக வீடியோ எடுத்தோம். அதில் மெயினாக பார்த்தா லேடிஸ் ஸ்டஃப்பு, ஜென்ட்ஸ் எல்லாத்தோடதுமே இருக்கும். கிட்ஸு, புக்ஸு, எல்லா ஸ்டஃப்புமே இருக்கும். வின்டருக்கு வின்டர் மாதிரி ஸ்டஃப்பு, சம்மருக்கு சம்மர் மாதிரி ஸ்டஃப்பு, நார்மல் ஷாப் மாதிரியே வந்துட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க க்ளாத்து, அது சீசனுக்கு தகுந்த மாதிரி. அதனால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டஃப்புமே கிடைக்கும். மெயின்லி பார்த்தீங்கன்னா 80% வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஸ்டஃப் தான். பட் 20% வந்து பிராண்ட் நியூ ஐட்டம் இருக்குது. நீங்கள் இதை பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பிராண்ட் நியூ ஐட்டம் பாருங்கள். ஒவ்வொரு இது வந்துட்டு 2 பவுண்ட்ஸு 3 பவுண்ட்ஸு அப்படி தான் விலை போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் ஒரு 1.5 பவுண்ட்ஸ்னால் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வாங்கினா ஒரு 4-5 பவுண்ட் வரும். ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் தான் போடுவாங்க. ஏன்னா சேரிட்டி ஷாப்பு. இதில் வர்ற ரெவன்யூஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா காசுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்துட்டு நாங்கள் இது வந்துட்டு பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கும்போது இது மெயினாக வந்துட்டு யூகேல இருக்கிற ஹார்ட் ரிசர்ச்சுக்கு தான் இதில் வர ரெவன்யூ எல்லாம் போகுது. அதனால வந்துட்டு நாங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வீக் வந்துட்டு அந்த கடையில் போய் செக் பண்ணுவோம். ஏதாவது நல்ல ஐட்டம் வந்திருக்கான்ட்டு. ரெகுலராக போய் செக் பண்ணிட்டே இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு நமக்கு தேவையான ஸ்டஃப் வாங்க முடியும். மெயினாக வந்துட்டு பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷனில் 2 ஷாப் இருக்குது. ஒன்று வந்துட்டு க்ளோத்திங் ஷாப்பு, அதில் தான் நாங்கள் போய்ட்டு டொனேட் பண்ணோம். இன்னொன்று வந்துட்டு ஃபர்னிச்சர் ஷாப்பு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஃபர்னிச்சரும் டொனேட் பண்ணலாம். அவங்க அதை எடுத்து இதே மாதிரி துணியை விற்கிற மாதிரியே ஃபர்னிச்சரையும் வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் விற்று அதில் வர ரெவன்யூவையும் இது மாதிரி ஹார்ட் ரிசர்ச்சுக்காக ஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு இது நிறைய ரெண்டு வகையில் பெனிஃபிட் அடையுது. நமக்கு வேணாங்கிற ஸ்டஃப்பை வந்து ஃப்ரீயாக கொடுத்தா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ, செகண்ட் வேல்யூ கொடுக்குறாங்க. அதனால் வந்து ரொம்ப சஸ்டைனபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ். ஒரு வழியாக வந்துட்டு ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கும் ஆகுது. வேஸ்ட்டை வந்துட்டு சிம்பிளாக செகண்ட் லைஃப் கொடுத்து அதுக்கு இன்னொரு லைஃப் கொடுக்கும்போது வந்துட்டு என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப சஸ்டைனபுளாக இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் மெயினாக எடுத்ததுக்கு காரணமே இது மாதிரிலாம் வந்துட்டு நிறைய சேரிட்டி ஷாப் இருக்குது யூகேல. இது ஒன் ஆஃப் த சேரிட்டி ஷாப் நாங்கள் ரொம்ப ரெகுலராக போகிறது. அதனால தான் இது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு காட்டினோம். ஹோப் வந்து இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்ட்டு நம்புகிறோம். உங்களுக்கு